ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதோட 2வது ரெக்கார்ட் எடுக்கிற வீடியோ. சரி, ஓகே. நம்ம என்ன கேரக்டர் எடுக்கலாம் தெரியுமா? அவ்வளோ கேரக்டர் வாங்கலை, இன்னொருத்தர் கேரக்டர் வாங்கினே. ஆனால் கைஸ், நான் ஒரு கேரக்டர் வாங்கினேன். இதில் என்னென்னா எதுவும் ஒன்று வாங்கினேனே. என்னது? இவனுக்கு தெரியாமல் வாங்கி போட்டேன்னு நினைக்கிறேன். இவன் எனக்கு செட் ஆகலை. சத்தியமாக இவனை வாங்கியிருக்கவே கூடாது, தேவையில்லாமல் வாங்கிட்டேன். ஸோ நான் எது வச்சாலன்னா இதை வச்சாலாம். ராபின் இவனை வச்சு ஆட்ஸ் ஆவீங்களேன். ஒன்லி ஹெட்ஷாட், ஓகேவா? இது T666. ஐயோ, இவனா 41. ஸோ நம்ம ஒரு 60 லோப்புமா, 60 வச்சா 1 ஹெட்ஷாட்டுன்னு நினைக்கிறேன். 60 இல்லைடா, 14 வைக்கணும் கரெக்டாக. 14 வச்சா ஆடிப்பான் போலையா. கன் எடுப்பான் போல. ஐயோ, 14 வைக்கணும் கரெக்டாக. கரெக்டு. 15 வைப்போம். வா, என்ன 14 தான்டா வைக்கணும். ஷிட். ஐயோ, அவன் பறக்க விட்றானே. பட்டுறான். யாரா நீ? ஒரு ஆள் என்கிட்ட பாட் ஆடுதோ எனக்கு. இந்த கைஸ், இந்த கேம் நீங்கள் ஆடுறீங்கன்னா மறக்காமலாம். இந்த கேம் ஆட வாய்ப்பு அவ்வளோ இல்லை. எனக்கு ஒரே ஒரு வரலையா? சரிக்கிறேன், நீ தூக்குறேன்டா. உன்னை நான் இன்றைக்கி தூக்குறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த மாதிரி ஆடுறோம்ல, இது ஆப்போனன்ட் பிளேயர் ஆடுறானா இல்லை நான் ஆடுறேன்? தேவையான விட்டேன். சரி, ஆப்போனன்ட் பிளேயர் ஆடுறேனா இல்லை பாட் ஆடுதான்? எனக்கு அது ரொம்ப நாளாகவே டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா இது கன் ஷூட் ஆகுமா? எனக்கு இப்போ தான் தெரியும். 11 விடுவோம் வாங்க. ஹெட்ஷாட்டு அப்படியே டிடி. நாடா இது 10 வைக்கணுங்க. நான் 10 வச்சாலும் இது பண்ணுவோம். சரிப்பட்டு ஆகும். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, என் போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, என்னடா 4v4 வரல அப்படி கேட்பீங்க. அது ஸ்குவாடு ஃப்ரீ ஃபயர் மேட்ச்சு. ஸோ ஏன் வரல, அது ஏன்டா வரல அப்படி கேட்டிருப்பீங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க, யாரும் பார்க்கல. அது இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னொரு வீடியோ போகும். இன்றைக்கி 2 வீடியோ போடுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ வரும். கண்டிப்பாக நாளைக்கு கேரண்டிட்டோட சொல்லிடலாம். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், ஓகேவா? நம்மளை விட தூக்கு. எனக்கு சத்தியமாக எனக்கு ஒன்று புரியல. இப்போது இங்கே நிற்கிறானா, நான் 9 வைக்கணுமா? பட்டுருச்சா? அவனே அடிச்சிட்டான்டா. எப்படி எவ்வளோ வச்சான்னு தெரில. இந்த மாதிரி போனால் நான் எப்படி அடிப்பேன்? இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கே. ஆனாலும் வாங்க. அவன் அஸ்டான்டா லெக் ஷாட் அடிக்கிறான். அவன் பார்த்துட்டு நான் விட மாட்டேன்டா. நான் ஒரு 16 விடுவோம். போகாதே, எனக்கு தெரியும். எப்படி அவன் அடிக்கிறது? இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி அடிப்பேன்? அவனும் அடிக்க முடியல, அவனால அடிக்க முடியல. 10 வச்சா இப்படி போய் ஹெட் ஷாட். அப்பா, எவ்வளோ நேரம் கட்சி ஒரு ஹெட் ஷாட்டு. இன்னொரு ஹெட். செதுடாண்டா சிவனாண்டி. 11 வைக்கணும். வச்சு தூக்குறேன். வா, இன்னைக்கு எங்கே அவனே கோவமாயிட்டு செதுட்டான். 2 ஷாட்டில் அடிச்சான் அவனை. பாருங்க, 2 ஷாட்டில் ஹெட் ஷாட்டு, ஓகேவா? யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2 ஷாட்னா அடி, ஒரே ஷாட்டாக போடி ஓடி. இதுவும் ஹெட் ஷாட்டு, ட்ரிபிள் ஹெட் ஷாட்டு. நீங்கள் கேட்கலாம், இந்த கேம்லாம் எனக்கு எப்பயோ விளையாட தெரியும்டா, இதெல்லாம் ஒரு கேமாக அப்படி கேட்பீங்க. ட்ரிபிள் ஹெட் ஷாட் அடிக்கிறது சாதாரண விஷயம் தான், ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஏதோ கஷ்ட மாதிரி கொடுக்குறான்டா. என்ன கொடுக்குறான்னு தெரியலையே. ஆமாம், அவனு சொல்ல மறந்துட்டீங்க. பாருங்களேன், இந்த மாதிரி பிளேஸ் மாதிரி வருதுங்க. இது என்னன்னே தெரில. என்னது? ஆக்சுவலி நான் 7th பிளேஸ் போயிட்டேன். இப்போ நடசவன 1st பிளேஸ் போயிடலாம், தப்பு இல்லை. எனக்கு என்ன அளவு புரியல. நான் பார்த்து ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் ஆடார். ஐபி இல்லைடா, நெட் இல்லைடா ராசா, நெட் இல்லைடா. இப்போமா 300 காயின் கிடச்சிது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வேறு ஒருத்தர் ஆடிப்போமா, 1000 இருக்கு. ஏதோ அடுத்து வேறு ஷார்ட் மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான். இதுவா? இதுக்கு நான் பார்த்தேன்னா இவன் நடுக்கிறேன். இவன் ஏலியன் பண்ண மிஸ்டர் சிக். யார்ரா நீ? படையை கூப்பிட்டு வரானா? நான் என் படையை கூப்பிட்டு வருவேன். இவனை பார்த்தோன்னா ஒரு 10 போடுவான். பட்டுரும் 10 ஒருத்தவங்களாம் ஷார்ட் போடுது. நம்ம 12 வைக்கணும். தூங்குறான் பாரு, தூங்க முடிஞ்சு வரேன். ஹாய், பட்டுருச்சுரா. ஏண்டா இவ்வளோ பட்டுச்சு.
ஏதோ ஒருத்தனுக்கு 8 லெக் ஷாட் போச்சு, ஒருத்தன் மட்டும். ஏய் இன்றைக்கி நீங்களாம் நாளாக பார்த்துலாம் வாடா. 13ல் வைப்போம். போடு என்ன எங்கத்த போடு, கொஞ்சம் பேருக்கு தான் போச்சு. நான் 15ல் வைக்கணும். ஏய் என்னடா இது, ஒருத்தங்கிட்ட ஒருத்தன் மேலே கொள்ள படல. 14ல் வைப்போம். 15ல் வைக்கணும்னு சொன்னேன். 15ல் வைப்போம். 15, 14, 15 வைப்போம். நாட் பேட். கொஞ்சமாக தான் சாவடிக்கிறவங்கள. பட்டக்கூடாதுரா. பா சரியான ஷாட்டு. ஆனால் எனக்கு அரை HP தான் போச்சு, அவனுக்கு பாரு. ஆனால் கொஞ்சம் இது தான். ஐயோ மொத்த படை 17. இந்த படையை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? டேய் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான்டா போகுது, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் போகுது. நியர் எஜ்ஜு மண்டேல பட்டிருக்கோம். 80 போடுவோம். போடு 4 பேர் தான் இருக்காங்க. 4 பேர் வச்சு நீனா நாங்கள் படையாக இருக்கோம், நீ 4 பேர் வச்சு என்ன பண்ணுவேன்? ஓ 5 பேரா? ஐயோ நம்ம ஸ்குவாடும் ஒருத்தர் கீழே வந்துட்டான். நீ செத்தாடா நீ. 18ல் வைப்போம். அவ்வளோதான் 2 பேர் தான் எனக்குலாம். 70 2 பேர். பட்டா கூட பிரச்சனையே இல்லைடா, படவே இல்லை, அப்படியே போயிடுச்சு. 17ல் வச்சு முடிச்சிடலாம் வாங்க. 17 அப்போ ஒருத்தன் இருக்கான். இவன் என்ன பண்ணுற போகிறான்? ஒருத்தனை தான் அடிப்பான். இப்போ ஏதோ வெறி வந்துச்சு போகிற தலைவனுக்கு. நீ வெறி வந்தா என்ன, சொறி வந்தா என்ன, செத்துரு. நீரஜு 16ல் விடணும். ஒரே ஒருத்தனை வச்சுட்டு என்னென்ன அடி. ஐயா பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் வர மாட்டேன். 16 சாவு லெக் ஷாட்டே செத்துறான். ஃபினிஷாலிட்டி நான் எதில் வச்சேன்? 16 தானே வச்சேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட். 16 போது அடப்பா போல வேண்டாம், செத்து போடு. 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்டா, சூப்பர். நம்ம பாய்ஸ் அப்படியே ஜாலி ஜிம் கான்னா டடக்கு டும் டனக்கு. 5th பிளேஸ்டா நான். அடுத்து என்னடா? அடுத்து 4 நிமிஷம் அடுத்தான். எவனை வச்சுட்டு போகலாம்? இந்த டிஸ்கோ விளாண்ட கிடச்சா நல்லாயிருக்கும். இவன் ஏதோ ட்ரையில் 600 எப்பட்றா இந்த டிஸ்கோ விளாட ஃப்ரெண்டு. அவன் எப்படியோ இந்த டிஸ்கோ விளாட எடுத்தான். இவன் செம்ம ஆள். இவன்லாம் வந்து வேறு லெவல். இவன் எப்படி எடுத்தானே தெரில. என் ஃப்ரெண்டு லான்வெயின் இவனை எப்படியோ எடுத்தாங்க. எப்படி எடுத்தானே தெரில. 600 ப்ரீமியம் போட்டால் கிடைப்பான் போல். இவன் எப்படியோ என் ஃப்ரெண்டு எடுத்தான். எப்படி எடுத்தானே தெரில. மறக்காமல் தட்டி விட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நோ சப்ஸ்கிரிப்ஷன். டேய் இவனை வச்சுட்டு போனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் வச்சுட்டு போக முடியாது. வாங்க இவனே வச்சு ஆடுவான். ஹங்கர் கேர்ளா? யாரா இது? ஹங்கர் கேர்லாம் வச்சுட்டு இப்படி வரீங்க? 43 18ல் வைப்போம். படாது தெரிஞ்ச. 16ல் வைக்கணும். ஓய் என்ன என்னடா ஒரு அடி தாண்டா அடித்தான் அவனே. ஐயோ முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு அடி அடிச்சதுக்கு இப்படியா? செத்துட்டேன். 2 ஷாட்டில் செத்துட்டேன்டா. டேய் என்ன அவனா என்னப்பா? ஹங்கர்கள் தானே அவன் பேர். அவனை மட்டும் கிடச்சதுன்னு வைங்க, நம்ம தான் ப்ரோ பிளேயரு. எங்கே அந்த ஹங்கர் கேர்ளா பேர் என்ன தெரில. ஹங்கர் கேர்ள் எங்கடா அந்த பாண்டானா? ஹங்கர் கேர்ள் விஐபியாக இருக்கும் போல், காசு கொடுத்து வாங்கினான் போல். ஒரே ஷாட்டு செம்ம இழுத்தணும். எங்கே அந்த ஹங்கர் கேர்ள்? ஓ ப்ரீமியமா? இதுவும் ப்ரீமியம். இதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறா. அதெல்லாம் இது பேர் இல்லை. நினைப்பாங்க என் கேரக்டர் வேணும்டா. 1000 ரூபாய்க்கு எதோ கேரக்டர் கச்சா நல்லா இருக்கும்ல. நான் 1000 ரூபா கொடுத்து தான் வேணும் வாங்கினேன். இவன் 1500 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் செம்மையாக அடிப்பான் இவன் வச்சு ஆடுவான். வாங்க ஏதோ வாங்கினேன். வையா
டேய் கொஞ்சம் கடுப்பேற்றுவேன். இந்த ஓவர் பவர்டு வை. வாங்க ஆடலாம். 10 செயின்ஸாக இருந்தால் வைங்களேன், அது பட்டு போவோம். படல பட்டுருச்சுரா. ஐபிஎல்ல பட்டுறோம். டேய் புரியலடா. 13 கூட படலை. பட்டுறோம் போலையே. ஓ இப்படிலாம் பட்டா ரொம்ப டேமேஜ் போயிடும்டா. சாரி, எத்தனை 12 வைக்கணும் போல. 12 நான் இப்போ நான் ரேஞ்ச் மாறிட்டேன். 14 பட்டுறோம். 14 பட்டுறோம் சொன்னேன். பட்டுறோம். அவன் ரேஞ்ச் மேலே இறங்கிட்டான். பாட்டு 16 ஹெட்ஷாட்டுன்னு நினைக்கிறேன். என்னடா இது, இவன் எனக்கு எப்படின்னா 18 வைப்போம். படாதுன்னு நினைக்கிறேன். படாது சொல்லிட்டு நம்பர் 21 20 வைக்கணும் கரெக்டாக. இது 20 ஓகே. என்னடா இது இவ்வளோ கம்மியாக போகுது. டேய் 23 வைக்கணுங்க. அதில் வர படலை. 23 வைக்கணும். 23 வச்சு போனோம். ஹெட்ஷாட்டு வேர்டு எப்படி 23 வச்சு ஷார்ட்டு போச்சு. அவன் என்னை சாவடிக்கு போகிறான். சேர்த்துட்டேன். எப்பட்றா கையாலே அடிச்சுட்டு நான் கூட ஏதோ சாவ போகிறேன்னு நினச்சேன். அதுபோல் எப்படியோ சேர்த்துட்டேன். இன்னும் 2 மேட்ச் போட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதோட டேய் அப்கிரேட்டட்ரா. எப்படி அடிப்பேன் நான்? அவனுக்கே தேங்கன்னா இவனுக்கெலாம் யோசிச்சு பார்த்துக்கோ. 40 ஒரு 80 டீசெண்டாக இருக்கும். 17 டீசெண்டாக இருக்கும். அவன் அடிக்க மாட்டான், எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபஸ்ட் அடி அடிக்க மாட்டான். செத்து தொலை. ஹெட்ஷாட்டு 15 ஆக்கணும். இந்த தடவை கொஞ்சம் தலைவனுக்கு வெறி வந்துடுச்சு. அதனால் லெக் ஷாட் அடிப்பான். வாயை வைக்கலை, அதுக்குள்ளே லெக் ஷாட்டு. 13 சும்மா அரே யார் என்னண்ணே எங்கேயோ தூக்கி விட்டான். கடுப்பு வந்துருச்சு தலைவனுக்கு. ஸோ இந்த மாதிரி கடுப்பு வந்தால் வைங்களேன், ஒரே ஷாட்டு. டே தலைவனுக்கு கடுப்பு வந்துருச்சா, இவனை நான் இன்னைக்கு 2 ஷாட்டில் முடிக்கிறேன். அவன் அடிக்க மாட்டான். ஒன்றும் கடுப்படாதீங்க. நம்ம பையன் அவன் அடிக்க மாட்டான். நம்ம பையன் சொல்லிட்டு தான் மொத்தமாக எல்லாம் வீடியோன்னு சொல்கிறான். 15 ஹெட்ஷாட்டு ஆனால் ரொம்ப கம்மியாக தானே போகுது. ரொம்ப இன்னும் ஒரு ஷாட் அடிக்கணும். என் வியூவர்ஸ்க்கு நான் எவ்வளோ பேர் ஆளு காமிக்கிறேன். நான் எத்தனை ஷாட்டில் விட்டேன்? 14. இன்னும் ஒரே ஒரு ஷாட்டில் நான் முடிஞ்சால் அடித்தேன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணணும். மைஸ் இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஹெட்ஷாட் அடித்தேன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஹெட்ஷாட் அடித்தானா ஓகேவா? படாது. பட்டுருச்சுடா கைஸ். ஹெட்ஷாட்டு கைஸ். அவன் ஏன் சாவலாம் கேட்காதீங்க. அவன் தலை போயிடுச்சு. அவன் ஏன் சாவலை கேட்காதீங்க. ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடித்தா எனக்கு லைக் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடித்தேன்னா சத்தியமாக லைக் பண்ணணும். இது ஜஸ்ட்டு படாது. ஹெட்ஷாட்டு லைக் போடணும் சொல்லிட்டேன். லைக்கு போடணும். படாது சொன்னதுக்கெலாம் கணக்கு வராதுங்க. லைக்கு போடணும். எனக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ ஒரு ஹெட்ஷாட் அடிக்கிறேன். இப்போ ஒரு ஹெட்ஷாட்டு 72 சரி ஏதோ லெக் ஷாட் தான் அடித்தேன் ரைஸ். எனக்கு ரொம்ப கடுப்பேற்றிட்டான். அதனால தான் நான் வந்து பார்த்தேன்னா இப்படி ஒரு எடுக்க தோணுச்சு. அதனால தான் சரி நான் ஒருத்தனை சொன்னேன்ல ரொம்ப கடுப்பேற்றுறேன். ஒருத்தன் சொன்ன அவனை வச்சு சும்மா ஒரே ஒரு மேட்ச் ஆட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய வீடியோ. செகண்ட் பிளேஸ் போயிட்டேன். சரி நான் அந்த மீன் கொத்திக்காரன் அடுத்து சாதாரண ரவுண்டு தான். மீன் கொத்தி இங்கே இருக்கான். இவன் எப்படின்னா போடுவான் பாரு, ஃபிஷ்ஷாக போடுவான். அது என்ன வலிக்கிட்டு இப்படி போகும்டா. அதான்டா அது வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். பட் ஒரு மேட்ச்சில் எனக்கு செத்த கடுப்பே தள்ளிட்டு வா. ஒரு 10 விட்டால் போதும். அது வலிக்கிட்டு போகும். வழுக்கல
என்னடா இந்த அடே உன்னை பார்த்தா ஏதோ ஐயோ ஏன் தப்பு தான்டா, தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டேன். அடிக்க மாட்டான் அடிச்சிட்டான்டா. டே அண்ணன் பார்க்காம அடிச்சிட்ட பார்த்தியா, உன்னை விட மாட்டேன்டா சாவு. லெக் ஷாட்டுக்கே அதிகமாக போகுது, பரவாயில்ல. உன்னை ஹெட்ஷாட் அடிக்கலைங்க கைஸ். என்ன பயப்படுறான் தம்பி, நீ பயப்பட தேவையில்ல, நம்ம பெரிய ஆளு தான். லெக் ஷாட்டே போகுது. இது நான் 15 ஹெட்ஷாட் போகணுன்னு நினச்சா லெக் ஷாட்டை போயிட்டு இருக்கு ரொம்ப நேரமும். எனக்கு சூப்பராக கிடையாது போல். சரி 17 வைப்போம், படாது. போகாதுடா அப்பாடி. இன்னும் கீழே போட்டால் அடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அவன் அடிக்கிறதும் டிஃபிகல்ட்டு, நான் அடிக்கிறதும் டிஃபிகல்ட்டு. என்னடா இது காம்ப்ளிகேட்டாக ஆக்கிட்டு போயிட்டாங்க கேமை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படியே தெரில, முடிஞ்சு போச்சு. சிரிக்கிறேன். இப்படா நான் அடிச்சு 20 வச்சேன் நீ. வாவ் சூப்பர், வேற லெவல் ஃபின்டாலஜி. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் சொல்லலாம், நான் டாப் 1 போயிட்டேன். ஸோ ஏதோ கேரக்டர் கிடைக்கும்னு சொன்னான், டாப் 1 போயிட்டேங்க. டாப் 1 என்ன போலையா? சரி, ஒரே ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னு தெரியுமா, டாப் 1 நான் போகிறேன். ஓகேவா, டாப் 1 போகிறோம். இந்த மீன் குத்திக்காரன் வச்சு ஆடலாம். ஏதோ ஒரு அடுத்து ஜாம்பி ரவுண்டா, இது ஜாம்பி ரவுண்டு. என்னது சப்ஸ்கிரைப் அண்ட் பாஸ் த கெட் ஸ்பெஷல் ரிவார்டு. அப்புறம் வச்சுக்கோ, ஜாம்பி ரவுண்டு இது. சரி, லாஸ்ட்டு ஒரு ஜாம்பி ரவுண்டு. இது நான் ஆட மாட்டேனே. எத்தனை வேவ் இருக்குது இதில்? மொத்தம் 2 வேவ் தானா? எனக்கு கொஞ்சம் டச்சு வராது, பட் ஆடலாம். வேவ் 1 2 வேவ். ஹேகா லெக் ஷாட் அச்சாலே போகும். செதுரு ஹெட் ஷாட் இதில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்டா. இது கொஞ்சம் இதுவாக வரானே. நல்ல ஷாட்டு. ஒருத்தன் வந்தான், செத்துட்டு போயிட்டான். டேய் இன்னும் முடியலடா இன்னும். வந்துச்சு தான். வேவ் 2ல் ஒருத்தன் குண்டை பெருசாக ஒருத்தன் வருவான் குண்டை. ஓகே டேய் சேர்த்துட்டேன். யாரா நீ குண்டம்மா? புல்லட் ஃபாய். தம்பிங்களா வாங்கடா. என்னடா கூட்டமாக வரீங்க? டேய் எப்படா வரும் அது? ஆம்பாத்திரி வந்து வந்துட்டான்டா. இவனுக்கு தலைக்கு ஹெட்ஷாட் தான் தலைவனுக்கு. கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்கணும். என்ன பண்ணல? ஹெட்ஷாட் மூண்டி பெஞ்சிச்சு. செத்து தொலை. அப்போ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு விட்டது. இந்த ஜஸ்ட் அப்படியே எடுக்கணும் பார்க்குறேன். சூப்பர், ஜாம்பி ரவுண்டு முடிச்சிட்டேன் ஃபிஷஸ் கேரக்டர் வச்சு. இன்னும் டாப் 1 போல கர்மாந்திரமே. டாப் 1 போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அப்புறம் தான் நான் கொஞ்சமாக இதுவாக இருப்பேன். டேய் யங் ட்ரீ ஏதோ மார்வலில் வருவான். ப்ரூட்டு ஏதோ கேரக்டர் பேர் தெரில. ஏதோ மார்வல் கேரக்டருவேன். இந்த கேமில் எனக்கே தெரியாதுங்க, ஃப்ளூக்கு தான் இது. இது சத்தியமாக ஃப்ளூக்கு. இந்த கேமில் வந்து மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இது அடிச்சிருவாங்க, டிசி கேரக்டர்ஸ் இது பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பர் மேன்லாம் இந்த கேமில் இருக்குமான்னு தெரில. ஆனால் இவன் ஏதோ ஒரு லவ் பரவாயில்லடா. இவன் வந்து ஒரு லவ் பாட்டு முடிஞ்ச அடிடா இந்த ஷாட்டை. வாய் விட்டு தான் கொஞ்சம் பேசிட்டேன். செது தொலை இதுக்கு மேலே. எப்படி எப்பட்றா எவ்வளோ நாளாக பவுன்ஸ் ஆகிட்டு இப்போ பவுன்ஸ் ஆகலை. அடிச்சிட்டான்டா. ஐயோ ரொம்ப ஓவராக பேசிட்டுமோ. தலை கொஞ்சம் விட்டு தலை. ஐயா டை பவுன்ஸ் ஆகிடு. செதுறான் சிவனாண்டி. என்ன தைரியம் இருந்தால் என்னையும் அடிப்ப. செத்து தொலை.
ஆனால் செம்ம சொல்கிறேன், ரொம்பவே கடுப்பேற்றிட்டேன் தலைவனை. சாவு, அவ்வளோதான், செத்துட்டான். ஃபின்சாலேச்சி போயிட்டேன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நினச்சிபடி போயிட்டான்டா. ஏய் போலியா, 100 பாயிண்ட்ரா. டி வா டக்குன்னு ஒரு மேட்ச் போயிட்டு டக்குன்னு ஒரு மேட்ச் போவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதோடனா இந்த மேட்ச் போட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குடா. ஐயோ இவ்வளோ நேரம்டா. இதோ டாப் 1 போடுறதுக்காக இவ்வளோ கபுட்டோ. வாடா சிக்குனா சிவனாண்டி. இவன் எவ்வளோ பெரிய ஆளை. இவன் வந்து எலைட் பாஸில் இல்லை. ஆல் யூ கேவ் அப் சொல்லுவான். ஆல் யூ கேவ் அப் ஏதோ சொல்லுவான். கேட்குறதுக்கே செம்ம காமெடியாக இருக்கும். சாவு லெக் ஷாட்டு. ஆளுதான் அவனுக்கு டிஃபிகல்ட்டி, படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறேன். அவன் தூக்கி தான் அடிக்க முடியாண்டா, அவனால் தூக்கி தான். குரா யார் கைஸ், நான் இந்த கேரக்டர் யார் உங்களுக்கு தெரியுதா? ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னடா இந்த கேரக்டர்லாம் அடிக்கிறாங்களே தான். எஸ் கைஸ், நருட்டோ தான் இவன் கபுட்டோ போட்டு வச்சுருக்கான். நீங்கள் நருட்டோ பார்ப்பீங்களா? மறக்காமல் கவலை. நருட்டோ பிடிக்கும்னா மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ பிடிக்குமா கேட்பீங்க என்ன. நான் நருட்டோ எனக்கு சுத்தமாக பிடிக்கும்னா ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். ஏதோ ஒரு 2-3 எபிசோடு பார்ப்பேன். அப்போ எனக்கு நருட்டோவில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரா அப்படி கேட்பீங்க. நருட்டோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் தெரியுமா? இட்டாச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கக்காஷி ரொம்ப பிடிக்கும். நருட்டோ எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பெயினை ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய பேரை பிடிக்கும். நருட்டோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் எபிசோடெலாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். சரி, இந்த நருட்டோ இவன் பேர் கபூட்டோலாம் பார்த்துன்னா வைங்களேன். ஏன்டா என் பேரை யூஸ் பண்ணிங்க அவன் சேர்ந்துருப்பான். ஆஹா என்னடா இது 22ல் வைக்கணுமா? ஏன்னா சத்தியமாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட்டுறோம் இன்னைக்கு இது ஹோப்ஸ் வீடியோ பிளேயிங்ஸ் 23. ஓ சகா டே எப்படி அடிக்கிறது இவனை? சரிறான் பாரு நல்லா. தூக்குறேன்டா இன்னைக்கு. உன்னை தூக்குறேன். இவ்வளோ குறைச்சிட்டால. இன்னும் ஒரே ஒரு ஹெட் ஷாட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21ல் வைக்கணும். 21ல் வச்சா இவன் வந்து செத்துருவான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். செத்துடுறா. அது அப்படியே அங்கேயே நட்டிட்டு கிடக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்லி முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது? முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே சொல்லி முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது? வச்சுட்டான். அந்த வெறியை பார்த்தீங்களா? ஆடாடா சோழி முடிச்சிட்டேடா. செம்ம வெறிடா. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். கடைசியில் இப்படி அவுட் ஆகிட்டு போயிட்டுனே. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். வியூஸ் வந்து 20 வியூஸ்க்கு மேலே போனால் பார்ட் 2 போடுவேன். ஸோ ஓகே பாய். அடுத்த வீடியோ எப்போ வரும்னா இன்றைக்கி ஈவினிங், மறக்காமல் ஈவினிங் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தோன்னா எஃப்எஃப் மேட்ச் இருக்குது. கஸ்டம் லைவ்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு வீடியோ வரும்னா ஒரு 3 மணிக்கு வீடியோ வரும். வீடியோ எப்போ வரும்? வீடியோ வந்து இன்றைக்கி வந்துடும். ஓகேவா? இன்றைக்கி ஒரு 5-6 மணிக்கு வந்துடும். நீங்கள் நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம ஃபன் இருக்கும். ஓகே பாய் கைஸ், பாய்.